வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அர்ஷ் உலகம். இன்றைக்கு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எப்படி டிசைன் போடலாம்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த ப்ளவுஸில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் ஆல்ரெடி லேஸ் இருக்குது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்ம நார்மல் நீடில் ஒர்க் போட போகிறோம். லேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இதிலலாம் நம்ம மிரர் ஒர்க்கும் டியூப் பீடும் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் போட போகிறோம். பாபினில் கோல்டு கலர் சரி த்ரெட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். மிஷினோட மேல் பக்கத்தில் க்ரீன் கலர் த்ரெட்டு தான் போட்டிருக்கேன். ஹேண்டோட பார்டர்லேயும் நெக்கோட பார்டர்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அது போல் தான் இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஹேண்டில் நான் டிசைன் போடுறதுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 இன்ச் கேப்பில் லைன் போட்டு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். இனி இதில் தான் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பிறகு மேல்லேருந்து கீழ் பக்கமாட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். 2 டைம்ஸு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டால் எப்படி ஒரு லுக்கு கொடுக்குமோ அது போல் அழகாக இருக்குது. ஈஸியாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அது போல் தான் இருக்குது. அந்த லைனில் கரெக்டாக ஹாஃபில் மடித்து எடுத்துட்டு சென்டர் பார்ட்டில் நம்ம மிரரை வச்சு ஒட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மிரரை பேஸ்ட் பண்ணி அதை ட்ரை ஆக விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மிரரோட எண்டுலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு டியூப் பீடும் ஒரு கோல்டு 3 mm பீடம் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டியூப் பீடம் கோல்டு பீடம் நம்ம நீடில் எடுத்து இதில் நான் காட்டியிருக்கிற போல் ஸ்டிச் பண்ணி எடுங்க. நம்ம நெக்ஸ்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கோல்டு பீடை போட்டுட்டு அதுக்கு பிறகு டியூப் பீடு போடணும். ஏன்னா நம்ம மேலேண்டு கீழே த்ரெட்டு கொண்டாரோம். அப்படி எடுக்கும்போது தான் நம்ம கரெக்டாக இருக்கோம். ஃபஸ்ட் எடுக்கும்போது டியூப் பீடு, அடுத்து கோல்டு பீடு எடுக்கணும். நேராக எடுத்துட்டு அதுக்கு பிறகு டியூப் பீடு கோல்டு பீடு எடுத்த பிறகு டியூப் பீடு எடுக்கணும். பேக்கில் நம்ம குத்தி அதை ஃப்ரண்ட் பக்கமாட்டு அதை எடுக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் நம்ம இது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் நான் தைக்கிறேன். ஏதாவது ஒர்க் போடாத ப்ளவுஸில் நம்ம ஒர்க் போடணும்னு நினச்சாலும் இந்த டிசைன் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப செலவும் ஆகாது. வீட்டில் இருந்து நம்மளே ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். முடித்த பிறகு பின்னால் அதை திருப்பி அதில் நாட் போட்டு எடுக்கணும். த்ரெட்டுக்குள்ளே நீடில் விட்டு வெளியில் எடுக்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக நாட் விழும். இதுபோல் நம்ம மிரரோட கீழ்ப்பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். கீழ்ப்பக்கமும் இது போல் சென்டர் பார்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண தொடங்குகிறோம். டியூப் பீடம் ஒரு கோல்டு பீடை நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கடுத்து எடுக்கும்போது ஒரு கோல்டு பீடு எடுத்துட்டு அதுக்கு பிறகு டியூப் பீடு எடுக்கணும். அதை பேக்கில் குத்தி அதுக்கு ஃப்ரண்ட் பக்கமாட்டு நம்ம அந்த நீடில் வெளியில் எடுக்கணும். இது போல் நம்ம வரிசையாட்டு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ரொம்ப அழகாக இருக்குது.
நம்ம வெளியில் ஸ்டிச் பண்ண கொடுத்தா கட்டாயம் 1000 ருபீஸாவது கொடுக்க வேண்டியிருக்கும். வீட்டில் கிடைக்கிற டைமில் நம்மளோட ப்ளவுஸில் எப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். கட்டாயம் இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.